இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் பர்சனல் லோன் ஆப்ஸில் ஒரு நியூ அப்டேட் ஃபியூச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் ஃபியூச்சரை பற்றின டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி லோன்ஸ் கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆப்பில் கொடுத்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிங் ஆப்பில் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ரிஜெக்டட் வந்து பண்ணுவாங்க. இது மாதிரி ரிஜெக்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்காக இந்த ஆப்பை விட்டு நீங்கள் வெளியே போய் ஸ்கிப் பண்ணி வேறு லோன் ஆப்ஸில் போய் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லோன் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து நிறையவே வந்து லோன் கம்பெனிஸோட இப்போ ரீசெண்டாக வந்து டைப் வந்து வச்சிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 லேக் வரைக்கும் உங்களால் லோன் வந்து எடுக்க முடியும். இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஸோ ரிங் ஆப்பில் லோன் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா இந்த டைப் லோன் கம்பெனியோட உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அவங்ககிட்டயே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. ஸோ நான் வந்து லோனுக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் அப்ரூவ் ஆயிருந்தது. இந்த லோன் அமௌண்ட்டை நான் வந்து எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் உள்ள போய் செக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஃபியூச்சரை நான் வந்து செக் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லோன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். இவங்களோட டைப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா நீங்க லோன் ஆப்ஸ்ல வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைப்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனில உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் அந்த கம்பெனி லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. பர்டிகுலரா நீங்க அந்த கம்பெனில போயிட்டு நீங்க லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கெட் லோன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட பேன் கார்டு நம்பர் இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்காக கொடுக்குறாங்களா, கேஷாக கொடுக்குறாங்களா, இல்லை ஆன்லைனில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட ஜெண்டர் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட சிட்டி அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இப்போ வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டைப்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களா, அதில் வந்து எந்த கம்பெனிஸில் உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குதோ, எவ்வளோ அமௌண்ட் வாங்க எலிஜிபிள் இருக்குதோ அதை வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணது ஒரு 3 லோன் ஆப்ஸில் நமக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி. ஸோ கிரெடிட் பியில் எப்போவுமே நமக்கு வந்து லோன் வந்து எலிஜிபிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸ் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் வரைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஏஜென்ட் தான், டைரக்ட் லோன் ஆப் கிடையாது. ஸோ இதில் 5 லேக் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்ட் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பிளேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 லேக் வரைக்கும் லோன் வந்து வாங்க முடியும். இதில் ஆல்ரெடி நமக்கு எலிஜிபிள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9,000 கிட்ட இதில் லோனும் அப்ரூவ் ஆயிருந்தது. அதை வந்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபின்கார்ப்லையும் எலிஜிபிள் இருக்குன்னு வந்தது. ஆனால் இந்த ஆப்பை நமக்கு இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு மொபைல் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு வந்துருச்சு. அதனால இதை நான் ட்ரை பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு லேண்டிங் பிளேட்ல வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இதில் லோனும் அப்ளை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு எவ்வளோ எலிஜிபிள் ஆயிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பிளேட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நான் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 17,300 ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து செப்பரேட் வீடியோவாக அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் ஆப்பில் வந்து பர்சனல் லோன் ரிங் ஆப் வந்து டேரெக்டாக ரிஜெக்டட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதில் அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோம் லோன் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் லோன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் லோனுக்கு எங்கே அப்ளை பண்ணேன், எப்படி அப்ளை பண்ணேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.